மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பெரும் விழா. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம், நெல்லை மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா மாவட்ட மைய நூலக கலையரங்கில் நடைபெற்றது. மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா, நூல் அறிமுக விழா, புரவலர் சேமிப்பு நிகழ்வு, பார்வையற்ற பட்டதாரி ஆசிரியருக்கு பாராட்டு விழா, கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி ஆகிய ஐம்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வாசகர் வட்ட தலைவர் மரியசூசை தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை வாசகர் வட்ட துணைத் தலைவர் கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். நூலக கண்காணிப்பாளர் சங்கரன், தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். எழுத்தாளர் நாரும்புநாதன், இளம் எழுத்தாளர் சூடாமணி எழுதிய என் பூமி நூலை அறிமுகம் செய்து பேசினார். பார்வையற்ற பட்டதாரி ஆசிரியர் எழுத்தாளர் மோகன் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். பெர்ஃபெக்ட் சேலஞ்சர் லயன்ஸ் சங்க தலைவர் ஜவஹர் துரை வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து மகாகவி பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதியின் பன்முகத்தன்மை என்னும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. கவியரங்கிற்கு கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தலைமை தாங்கினார். கவியரங்கில் கவிஞர்கள் சக்தி வேலாயுதம், பிரபு, சிவசெல்வ மாரிமுத்து, மாணிக்கவாசகம், சண்முக சுப்பிரமணியன், மூக்குப்பேரி தேவதாசன், பேராசிரியர் இசக்கியம்மாள், ஆசிரியர்கள் பொன் மலர், ராஜம், வசந்தி, மாணவிகள் ஆசியா, ஸ்ரீமதி, ஆட்சிதா ஆகியோர் கவிதை வாசித்தனர். பெர்ஃபெக்ட் சேலஞ்சர் லயன்ஸ் சங்க தலைவர் ஜவஹர் துரை கவிஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். மகாகவி பாரதியார் படம் வரைந்த அப்துல் ரகுமான் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவன் பேச்சுமுத்து மைய நூலகத்திற்கு வழங்கினார். நூலகர்கள் மகாலட்சுமி, கண்ணுப்பிள்ளை, சக்திவேல், பட்டதாரி ராஜேந்திரன், ராஜேஸ்வரி, சீனிவாசன் மற்றும் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன், கவிஞர் பொன் வள்ளிநாயகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக முதன்மை நூலகர் வயலட் நன்றி கூறினார். நிறைந்த இந்த வள்ளியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியர். அவங்க தம்பி அவங்க 2 பேருமே பார்வை குறைபாடு. ஆனால் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. நிறைய போராட்டங்கள், அதுக்கப்புறம் தமிழாசிரியர் பணி,
இது வரைக்கும் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்க? 4 புத்தகம் எழுதியிருக்காங்க. அவ்வளவு கவிதை நடை, அவ்வளவு கதை, எல்லாம் சிறப்பு. இப்போ கவிதையில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அதுக்கு அணிந்துரை கேட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளர் சார் சொல்லுங்க. தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் தில்லை, வீர விளையாட்டின் முல்லை, விடுதலை வேள்வியின் எல்லை, உழைப்பால் தங்கத்தை மாற்றினோம், தங்கமாய் மாற்றினோம் கல்லை. இத்தகைய சிறப்புடைய நெல்லை மண்ணில் என்னை இங்கே பேச வாய்ப்பு தந்த இந்த இலக்கிய வட்டம் அனைத்து அன்பர்களுக்கும், இங்கே பார்வையாளர்களாக கவிதை பாடி சென்ற அனைத்து சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் சிறு வயதில் சமூகரங்கபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். ராதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு அந்த உயர்நிலைப் பள்ளி படித்த காலத்துல இது போல ஒரு நூலகம் அது பக்கத்திலே இருக்குது. அந்த நூலகத்துல நான் செலவிட்ட நேரம் அதிகம். அப்போ எனக்கு பார்வை கொஞ்சம் குறைவா தெரியும். சோடாப்பட்டி கண்ணாடி போட்டுட்டு லைப்ரரியில நிறைய நேரம் நான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா 12வது முடிச்சு பல காலம் படிக்கவே இல்லை. படிப்பு எப்படி முறையான படிப்பு தெரியாம ஒரு 10 வருஷத்துக்கு மேல வீணாக்கிட்டு மீண்டும் ஒரு கல்லூரி படிப்பை தொடர்ந்து கல்லூரி படிப்பு படிக்கிற ஆரம்ப காலத்திலேயே 2005 அந்த மாதிரி காலங்கள்ல நம்ம அகில இந்திய வானொலி திருநெல்வேலியில ஒரு 3-4 முறை கவிதை படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகான 2012ல முதல் புத்தகம் நற்றமிழ் பாக்கள். அந்த புத்தகத்தை பாராட்டி பொதிகை கவிஞர் மன்றம் எனக்கு கவியுக கவி காலமேகம்னு விருது கொடுத்தாங்க. 2012 அதே ஆண்டு நான் பள்ளி ஆசிரியரா பணியிலையும் சேர்ந்தேன். காலத்தை கொஞ்சம் வீணடிச்சாலும் அதுக்கு பிறகு தொடர்ந்து படிச்சு 2020ல முனைவர் பட்டத்தை வாங்கினேன். 2023ல முப்பாவில் முப்பால் அப்படின்ற ஒரு திருக்குறளுக்கான உரைய கவிதை நடையிலேயே, அதாவது வெண்பா, ஆசிரியப்பா, அரசியல் விருத்தம், அந்த மாதிரியான 3 பாக்கள்ல கவிதையிலேயே அந்த திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு புத்தகம் முப்பாவில் முப்பால். அதுக்கு பிறகு இந்த வருஷம் வந்துட்டு நாச்சியார் பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இப்போ பேசும் ஓவியம்னு ஒரு புத்தகம் எழுதி இந்த மாசம் வந்துடும் வெளியே அநேகமா. இன்னும் நான் ஏறக்குறைய 25க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். 5க்கு மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறேன். நிறைய ஆசிரியர்களுக்கான கட்டுரை போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்கிறேன், முதல் பரிசு வரைக்குமே. இப்படி என்னை வளர்த்தது இந்த நூலகம் தான். நான் வந்துட்டு பெருமைக்கு சொல்லல, உண்மையிலே என்னை பெரியவனா மாத்தினது நான் படித்த புத்தகங்கள் தான். நீ என்னிடம் வந்தால் உலகம் உன்னை தேடி வரும் என்று நூலகம் சொல்வதாக ஒரு கவிஞன் பாடுவான். அதுபோல இன்று நூலகம் என்னை வளர்த்திருக்கிறது. இந்த சான்றோர்கள் நிறைந்த அவையிலே என்னை பேச வாய்ப்பை தந்திருக்கிறது. இதற்கு எல்லாம் காரணமாக இருந்த நூலகத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். இன்னும் நிறைய புத்தகங்கள் இப்போ கூட படிச்சுட்டே இருக்கிறேன். சார் கூட சொன்னாங்க அறிமுகப்படுத்தும் போது, மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 8-10 புத்தகங்களையாவது படிச்சு, இப்போ நம்ம முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய வேண்டுகோளின்படி அந்த புத்தகங்களுக்கான நூல் மதிப்புரையும் அல்லது விமர்சனத்தையும் எழுதிட்டு இருக்கிறேன். எழுதுறதெல்லாம் என்னால் டைப் பண்ணுற முடியும். இன்னைக்கு படித்தது கூட நேற்று சாயங்காலம் தான் உட்காந்து எழுதுனேன் சார் படித்த கவிதையை. இப்படி நிறைய கவிதைகள் எழுதுறது எனக்கு சிரமமா இல்லை, ஆனால் படிக்கிறது சிரமமா இருக்கு. எனக்கு நான் முறையாக பார்வையற்றோர் பள்ளியில் படிக்காததுனால எனக்கு பிரெயில் தெரியாது, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனாலும் டைப்பிங் தெரியும். இந்த மாதிரி நான் இன்னைக்கு அரசு மேல்நிலை பள்ளி வள்ளியூர் அப்படின்ற பள்ளியில தமிழாசிரியரா, அங்கே இருக்கிற மற்ற ஆசிரியர்களை விட மிக சவாலா தேர்ந்த ஒரு ஆசிரியரா பேரும் புகழோட நான் இருக்கிறேன்னா எனக்கு கிடைச்ச அந்த புத்தக வாசிப்பு தான். எனக்கு இது போல வாய்ப்பை கொடுத்த இந்த என்னுடைய ஆசிரியர் நண்பர் கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால எங்களுக்கு கூகுள் மீட்ல சிறுகதை எழுதுறதுக்கு வழிகாட்டின ஐயா நாரும்புநாதன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, அனைத்து சான்றோர்களும் யாரையும் பேர் சொல்ல நேரம் ஆகிடும், எனக்கு தெரியவும் தெரியாது. அதனால அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களது எனது சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு எனக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.